நீங்க வந்து முதலமைச்சர் இருப்பதற்கு தகுதி கிடையாது. எங்களிடம் விவசாயிகளிடம் வாக்குகளை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அறிக்கையை விடுறாங்க. 107 எம்எல்ஏவும் ராஜினாமா பண்ணிவிட்டு திரும்பவும் எலெக்ஷனை சந்திங்க. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை and ஸ்ரீபெரும்புதூர். தேர்தலுக்கு முன்பாக விஜய் ஜோசப் அவர்கள் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க. விவசாயிகளுக்கு வந்து வாங்கிய கடன் கூட்டுறவு வாங்கிய சிறு விவசாயிகளுக்கு முழுமையாகவும் பெரு விவசாயிகளுக்கு 50% வழங்குகிறேன் என்று சொன்னார். ஆனால் அதற்கு மாறாக எங்களிடம் விவசாயிகளிடம் வாக்குகளை பெற்றுக்கொண்டு இப்போது வந்து கவலை நாடகம் விவசாய அனைவரும் காதில் பூ சுட்டி கொண்டு இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டு கவலை நாடகம் ஆடி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அறிக்கையை விடுறாங்க. ஒவ்வொரு வாரம் ஒரு நாளைக்கு 5000 தள்ளுபடிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 50,000 தள்ளுபடிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 75,000 தள்ளுபடிக்கிறாங்க. இது மாதிரிக்கு குளறுபடியான அரசு ஆணையை வந்து உடனே அதை நிறுத்தி வைக்கணும். உடனே நிறுத்தி வச்சுட்டு புதிய அரசு ஆணையை வந்து நீங்க வந்து வெளியிடணும். புதிய அரசு ஆணை எப்படி இருக்கணும்னா, கூட்டுறவு வாங்கிய நிலுவையில் உள்ள அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்யணும். அப்படி தள்ளுபடி செய்ய நீங்க தவறினால் அரசு தேர்தல் ஆணையத்தின்படி நீங்க வந்து முதலமைச்சர் இருப்பதற்கு தகுதி கிடையாது. உடனடியாக 107 எம்எல்ஏவும் ராஜினாமா பண்ணிவிட்டு திரும்பவும் எலெக்ஷனை சந்திங்க. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து ஜூன் 12ஆம் தேதி குறுவைக்கு தண்ணி விடாதனால டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் பாலைவனமாக அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதனால உச்ச நீதிமன்றம் ஆணையின்படி கர்நாடக அரசிடம் இருந்து 17,000 தமிழக அரசு 17,000 உடனடியாக நிவாரணமாக இந்த டெல்டாவில் உள்ள குறுவையை இழந்த அனைவருக்கும் நீங்கள் அறிவித்திடவும். அதே போல வந்து நெல்லுக்கு வந்து தேர்தல் வாக்குறுதியை நீங்க கொடுத்தீங்க. நெல்லுக்கு வந்து குவிண்டால் ஒன்றுக்கு 3,500 தருகிறேன் என்று சொன்னீங்க. அதே மாதிரி கரும்புக்கு வந்து 4,500 தருன்னு சொன்னீங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த எந்தவித ஒரு அறிவிப்போ இன்னைக்கு வந்து வெளியிடவில்லை. அதே மாதிரி முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்துல வந்து விவசாயிகளை கொச்சைப்படுத்துற அளவுக்கு யாரோ தூண்டுதல், எதிர்கட்சி தூண்டுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணது சட்டசபையில வந்து அந்த இதுல இருந்து அந்த குறிப்பில இருந்து அந்த வார்த்தையை நீக்கணும்னு சொல்லி அனைத்து விவசாயிகளின் சார்பாக நாங்க கேட்டுக்கொள்கிறோம். நீங்க எடுப்பிலே முதலமைச்சருக்கு எழுதிய கடிதத்துல தவறா எழுதி விட்டீங்க. எப்படின்னா பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து பண்ணிருக்கீங்க. 11% ரத்து பண்ணீங்கன்னா வெளிநாட்டு உள்ள விவசாயிகளை வாழ வச்சுட்டு இங்க உள்ள விவசாயிகளை எல்லாம் அழிக்க பாக்குறீங்களா? உடனடியாக அந்த வரியை வந்து திரும்ப பெற்று வெளிநாட்டு பருத்திக்கு தடையை நீக்கினீங்கன்னா தான் இங்க உள்ள பருத்தி விவசாயிகள் வந்து நாங்க இருக்கிற பருத்தியை வந்து நாங்க விற்க முடியும். இப்ப 65-70 ரூபாய்க்கு தான் கேட்கிறாங்க. இந்த டயத்துல 100 ரூபாய்க்கு போற டயத்துல இந்த முதலமைச்சர் எழுதிய கடிதத்தின் வாயிலாக எங்களுக்கு பெரிய ஒரு இடியா இருக்கு. நீங்க முதலமைச்சர் வந்து பிறந்தால் அடுத்த ஜென்மத்தில் விவசாய பிறக்கிறேன்னு சொன்னீங்க. தயவு செய்து நீங்க சொன்னதுபடி இந்த ஜென்மத்திலே நீங்க விவசாயியோட அனைத்துடைய கடனை தள்ளுபடி பண்ணி நீங்க விவசாய வாழ வைப்பீங்கன்னு அனைத்து விவசாயிகளின் சார்பாக நாங்க மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை and ஸ்ரீபெரும்புதூர்.